அஸ்ட்ரோ விருக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பரிவர்த்தனை என்ன செய்யும். ஒரு ஜாதக ஆய்வுடன் பார்க்க போறோம். ஒரு உதாரண ஜாதகத்தோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பரிவர்த்தனை அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டையும் இன்னொரு கிரகம் அதனுடைய வீட்டையும் மாற்றி இருக்கிறது பரிவர்த்தனை அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள், இப்போ மேஷ லக்னத்துக்கு மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய், துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன். அப்ப சுக்கிரன் மேஷத்திலேயோ விருச்சகத்திலேயோ இருக்கிறது, துலாம் செவ்வாய் துலாமிலேயோ ரிஷபத்திலேயோ இருக்கிறது இது பரிவர்த்தனை அப்படின்னு சொல்றோம். இது ஒரு வகையான பரிவர்த்தனை. அடுத்தது பாத்தீங்கன்னா சார பரிவர்த்தனை. ஒரு கிரகம் ஒரு செவ்வாயோட சாரமான மிருகசீரிஷத்துல இருக்கு அப்படின்னா இன்னொரு அதே சுக்கிரனை எடுத்து, அப்போ செவ்வாய் மிருகசீரிடம் சாரத்துல இருக்கு அப்படின்னாலும் அது சுயசாரம், அப்ப சுய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது சுக்கிரன் மிருகசீரிடம் சாரத்திலையும் செவ்வாய் பூரம் நட்சத்திர சாரத்திலையும் இருக்கு அப்படின்னா சார பரிவர்த்தனைன்னு இது சொல்றோம். இந்த பரிவர்த்தனையில 60 வகையான பரிவர்த்தனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 60 வகையான பரிவர்த்தனைகள்ல நம்ம இது 2 மட்டும்தான் ரொம்ப டீப்பா நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 ப்ரெடிக்ஷன்ஸையும் ஒரு கிரகம் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சப்போஸ் இப்ப உங்களுக்கு சாரம் வாங்கிய கிரகம், இப்ப ஒரு செவ்வாய் இருக்கு, செவ்வாயோட மிருகசீரிஷ சாரத்துல சுக்கிரன் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த செவ்வாய் வேற ஏதாவது கிரகத்து கூட பரிவர்த்தனை ஆயிருக்கா, சார பரிவர்த்தனையில இருக்கா, வீடு பரிவர்த்தனையில இருக்கா அப்படிங்கிறதையும் டீப்பா பார்க்கணும். இல்லைன்னா அந்த பரிவர்த்தனையோட வேலையை கரெக்டா அது பண்ணி முடிச்சிடும். ஏன் நம்ம தப்பா சொன்னோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு விட்டுரும். இதெல்லாம் தான் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜாதகம், ஒரு ஆண் ஜாதகம், உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/4/1997 8:30 AM மொரப்பூர். ஆண் ஜாதகம் 24/4/1997 8:30 AM மொரப்பூர். அதோட ப்ரெடிக்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஜாதகர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்த நாள் அப்படின்னா புதன் ஹோரையில மிருகசீரிட நட்சத்திரத்துல வந்திருக்காங்க. ஸோ உடனே அவங்கள கேட்டேன், குடும்பம் அந்த பொண்ணு உங்க வீட்டுல இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அதே போல பொருளாதாரம் 30 லட்சத்துல இருந்து 40 லட்சம் வரைக்கும் நஷ்டமான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களோட நிலைப்பாடுங்கிறது தெரிஞ்சது. இதை நம்ம எப்படி சொன்னோம் அப்படின்னு பார்க்கும்போது, லக்னாதிபதி 12ல போய் மறைஞ்சிட்டார். அடுத்தது 2க்கும் 5க்கும் உடைய புதன் 12ல மறைஞ்சிட்டார். 7ஆம் அதிபதி 4ல வக்ரமாயி இருக்கார். அடுத்தது பாத்தீங்கன்னா சுகஸ்தான அதிபதி வக்ரம். அடுத்தது பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 12ல போய் 6ஆம் இடத்தை பாக்குறார். அப்போ 6ஆம் இடம்ங்கிறது கடன் நோய், எதிரி, வம்பு வழக்கு, ஒரு ஒய்ஃப்னாலையும் ஒரு பெண்ணுனாலையும் இவருக்கு வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுதான் நிலைப்பாடு. ஏன்னா 7ஆம் அதிபதி நல்லா இருந்தா அவங்களால வராதுன்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி தான் உங்களுக்கு 4ல போய் வக்ரமாய் உட்காந்துட்டாரு அப்படிங்கும்போது அவரோட நட்சத்திர சாரம்ங்கும்போது பூர நட்சத்திர சாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 9-10க்கும் உடையவர் சனி, பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பரிவர்த்தனை அப்படின்னு பார்க்கும்போது 9-10 அதிபதி 11ல கேதுவோட சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கறத சொல்லலாம். குரு நேசம் அப்படிங்கறத சொல்லலாம். அப்ப இது ஒரு நேச பரிவர்த்தனை அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப சனி 9ஆம் இடத்துக்கு கூட பரிவர்த்தனை ஆகாம 10ஆம் இடத்துக்கு கூட பரிவர்த்தனை ஆயிருந்ததுன்னா ஓரளவு நல்லா இருந்திருக்கும். இந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது ஒரு கிரகம் நீச்சமாயும் ஒரு கிரகம் ஆட்சியாயும் இருக்கிறதுனால இந்த பரிவர்த்தனை ஒரு நல்ல பரிவர்த்தனை இல்லை அப்படிங்கறதுதான் இந்த ஜாதகத்தோட நிலைப்பாடு. ரெண்டாவது
பரிவர்த்தனை அப்படிங்கும்போது செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை ஆயிருக்கு. இந்த செவ்வாய் சூரியன் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இதுவும் நல்ல பரிவர்த்தனை இல்லை. சுகஸ்தானாதிபதி விரையாதிபதி கூட பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கூற்று. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்தோட சம்பந்தப்படுறார் அப்படின்னு சொல்றோம். அப்ப 6ஆம் அதிபதி 12ல உட்கார்ந்தா விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறத கொடுக்கதானே செய்யும் அப்படின்னா ஆமா. ஏன்னா அந்த ராஜயோகமும் இங்க வந்து வேலை செஞ்சிருக்கு. அந்த ராஜயோகம் எப்படி வேலை செஞ்சதுன்னா, இவர் படிச்சு முடிக்கிறார், படிச்சு முடிச்சோன்னா டிரைவிங் கத்துக்கிறாரு. டிரைவிங் கத்துக்கிட்டோன்னா நேரா போய் ஒரு 2 வண்டி சரக்கு வாகனம் எடுத்து ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணி ஓட்டிட்டு இருக்காரு. நல்ல லாபம் இது வரைக்கும் இது பண்ணியாச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுலமே நல்ல லாபம். ஏன்னா 5ல ராகு, 5ஆம் அதிபதி புதன் வந்து மறைஞ்சாலும் நல்ல ஒரு வக்கரமாயி மறைஞ்சாலும் நல்ல ஒரு லாபத்தை கொடுத்தது. 2வது வண்டி எடுத்தார் குழந்தைக்கு 3 வயசு ஆகும்போது, அதுவும் ஒரு நல்ல லாபத்தை கொடுத்தது. டியூ கட்டிட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவரோட சனி திசை குரு புத்தி ராகு அந்தரம் வரும்போது புயல் வீச ஆரம்பிச்சிருச்சு. ஒய்ஃப் வந்து ஆள் எங்க போனாங்கன்னு தெரியல. ஒரு பெண் குழந்தை 11 மாசம். அந்த பெண் குழந்தை பிறந்ததுல இருந்தே சரியில்லையான்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து அந்த குழந்தைக்கு நிறைய செலவழிக்கிறமே நினைச்சேன். சொன்னதுக்கு ஆமா 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் ஐசியூல வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பரிவர்த்தனையும் இதுல வந்து ஒரு நல்ல பலனை செய்யலை. எப்படி அந்த பெண் குழந்தைக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடம் அப்படிங்கிறது 2வது குழந்தை. அவர் அதிபதி வந்து வக்கரமாயிட்டார். வக்கரமாயி பூர நட்சத்திர சாரத்துல உட்கார்ந்ததுனால சுக்கிரன் அப்படிங்கும்போது பெண் குழந்தை, பூர நட்சத்திர சாரம் விரையாதிபதினோன்னா அந்த பெண் குழந்தை பிறந்தோடனே ஒவ்வொன்றா விரைய ஆரம்பிச்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபும் இவரை விட்டு போயிட்டாங்க. வேற ஒருத்தர் கூட இல்லீகல் அஃபர்ல அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்துடைய உண்மையான நிலைப்பாடு. பரிவர்த்தனை இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற 2 பரிவர்த்தனையுமே ஒரு நல்ல பரிவர்த்தனை அல்ல. வாழ்க வளமுடன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணுங்க. கிருத்திகா 8122284840.